வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஜயவாடாவில் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த போக் ஆடியோ சீரியஸோட வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போக் ஆடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியிலிருந்தும் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஏவி ரிசீவர் வந்து ஹோம் தியேட்டர் பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டில் முடிகிற மாதிரி இருக்கணும், பட் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண கொட்டேஷன்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக் ஆடியோவில் வந்து ஃபியூஷன் சீரியஸ் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜும் அண்டு போக் RC60ல வந்து ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் அண்டு ரிசீவரை பொறுத்த வரைக்கும் Denon S760H 5.2.2 Dolby Atmos ஏவி ரிசீவர் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இதை அவங்களுடைய லிவிங் ஸ்பேஸான ஹாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம விஜயவாடாவுக்கு போயிட்டு அவங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஏவி ரிசீவரோட அன்பாக்சிங் வந்து குயிக்காக பார்த்துடல. அது வந்து நம்ம அவங்களுக்கு எல்லாமே வந்து பிராண்ட் நியூ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லிவிங் ஹாலு ஒரு கன்ஜஸ்டடாகவும் ஈஸியாக வந்து சரவுண்டு ஸ்பீக்கர்லாம் ஹேங் பண்ண முடியாத ஒரு பிளேஸ் தான் அங்கே இருந்தது. பட் அவங்க வந்து எங்களுக்கு ஓகே சரவுண்டு ஸ்பீக்கர் வந்து நீங்கள் ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சரவுண்டு ஸ்பீக்கர் மட்டும் ஒரு 8 feet ஹைட்டில் வந்து நம்ம அதை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் த்ரோ வந்து ரொம்ப சூப்பராக ரீச் ஆச்சு Polk T15லேருந்து. ஸோ ஃப்ரண்ட்டு டவர் அண்டு சென்டரை பொறுத்த வரைக்கும் T15 அண்ட் T30 Polk PSW10 சப்வூஃபர் கொடுத்துருந்தோம். ஒரு ஹாலில் வந்து நல்லா ரீச் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது சப்வூஃபர்லேருந்து. பிளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கார்னரில் வச்சு செலக்ட் பண்ணும்பொழுது அந்த ரூமுக்கு வந்து கார்னரில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த Polk PSW10. அண்ட் இது லிவிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து வயரிங் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது. சோனியில் ஒரு பேசிக்காக ஒரு ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அதுக்கு அவங்க வயரிங் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த வயரிங் எங்களால் திரும்ப ரிமூவ் பண்ணல, பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஓல்டு ஒயர் வந்து அதில் இருந்ததுனால எங்களால் அந்த வயர் ரிமூவ் பண்ண முடியல. நாங்கள் அடிஷ்னலாக வயர்ஸ் வந்து லே பண்ணி அதை கொண்டு வந்து வெளியில் தெரியாத மாதிரி அவங்க ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. ஃபால் சீலிங் உள்ளே வந்து நாங்கள் அதை லே பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு இப்போ நியூவாக ஹோம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் ஃப்யூச்சரில் பிளான் இருந்தது அப்படின்னா போடும்பொழுதே நீங்கள் வந்து வயரு வந்து லே பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். வயர் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான வயர் போடுற மாதிரி நல்ல திக்னஸில் கேப் வச்சு நீங்கள் ஒரு பைப்பை வந்து லே பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்பீக்கருமே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி சீலிங் ஸ்பீக்கருமே கட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
அவங்களுடைய லிவிங் ஸ்பேஸ் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்த பொசிஷன் அண்டு அதனுடைய ஆடியோ வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அவங்க ரியலி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருந்த இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கும் இது மாதிரி ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், கேலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன பிராண்டில் இருந்து நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.